ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி காலைல டிஃபன் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா ப்ரெட்டு, அது பட்டர் போட்டு வாட்டி எடுத்துருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து இந்த முட்டையை போட்டு பேர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஆம்லேட். ஓகே, ஆனியன்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆம்லேட். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் இதை வந்து மடக்கிட்டு நம்ம நடுப்புற வச்சு பர்கர் மாதிரி சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிற பர்கர் இருக்கு இல்லையா, அந்த பன்னு மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வீட்டிலையே பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருக்க பர்கர். ஸோ இது ஆலு டிக்கி இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கை வேக வச்சு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, ஜீரகப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன். ப்ரெட் தூள் செஞ்சுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் மைதா கலந்துக்கிட்டேன், ப்ரெட் தூள் என்கிட்ட இல்லாதனால. ஸோ எல்லாத்தையும் போட்டு அழகாக வடை மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பர்கரில் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தட்டி தவாவில் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பசங்க சாப்பிட்றப்ப இது எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களே பண்ணிப்பாங்க. ஓகே, முட்டைக்கோஸ் இருக்குது, பேர் என்ன, டொமேட்டோ சாஸ், மைனீஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இதை டிஃபன் எடுக்க போகிறோம். ஓகே, எங்கள் வீட்டு பால்கனி பக்கம்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இல்லை, வெளில கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கும் இல்லையா, அங்கே கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்டன் ஏரியாவை மட்டும் அடிச்சிருக்காங்க. வாங்க ஷேர் பண்ணுறேன். எப்படி ஒரு பிரைட்டான லுக் இருக்குது பாருங்கள். இங்கே இது மாதிரி ஒட்டியிருந்தேன் இல்லையா, எங்கே அதை எடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட்டுன்றனால இது அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க. நல்லதுன்னு விட்டேன், ஏன்னா நான் இது வாங்கி ஒட்டியிருக்கேன் இல்லையா. இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் அடித்தேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. நானே உட்காந்து அடிச்சுக்கிட்டு கார்டனாக பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஓகே, இதாக இருக்குது. செடியெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணல, நவுத்தி வச்சுட்டு க்ளீனாக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவரே கூட்டியெல்லாம் கொடுத்தாரு. வாங்க அங்கே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இன்னொரு குட்டிங்க அடிப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரில. அடித்து முடித்தோடனே இந்த தூசியெல்லாம் நம்ம தட்டிட்டு அழகாக பழையபடி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, வெளிலேருந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் இதை தூசியெல்லாம் தட்டிட்டு பழையபடி நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், வாங்க உள்ளே போகலாம். போன வாரம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேனால பாப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீட்டிங் கார்டு இது பார்த்திங்கன்னா சட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ளார பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்களோட. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி தானான்றதை எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.